வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்னைக்கு மழைக்கு நல்ல சூடான ஒரு மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். அதில் ஒரு 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது லைட்டாக பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கியோ இல்லைனா இஞ்சியும் பூண்டையும் இடிச்சோ போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் அரை பாக்ஸ் மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதோட போட்டிருக்கேன். போட்டு நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட எந்த தண்ணியுமே ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் நேரம் அதை மூடி வைக்க போகிறோம். இப்போ அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் வந்திருக்கும். அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சோம். இப்போ இது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்கு மிளகு சீரகம் நல்லா இடித்து ஒரு ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகை நல்லா இடித்து அதை இது கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு சீரகம் போட்டாச்சு. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் போட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மிளகு சீரகம் பெருங்காயம்லாம் போட்டு கிளறினதை ஒரு 30 செகண்ட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா சேர்ந்துருக்கும், அந்த மஷ்ரூமோட நல்லா சேர்ந்துருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் கிளறி விட்டுட்டு இப்போ இதை சூப்புக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 2 கப் தண்ணி ஊற்றுறோம். இதில் உங்களுக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறையா காளானும் நிறையா தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க மஷ்ரூம்க்கு 2 கப் தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மிளகு சீரகம்லாம் அந்த மஷ்ரூமோட கொதிச்சு வரும். இப்போ சூப் கன்சிஸ்டன்சிக்காக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை மட்டும் தண்ணியில் கரைச்சி அதையும் இதோட விட்டு ஒரு கொதி விட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லித்தலையை போட்டு நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ஸ் மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. இதுலேயே கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்ன் சிப்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த சூப்பை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கடைசியாக ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.